இந்த வருஷம் விநாயகர் சிலைகள் கண்கவரும் வகையில சூப்பரா வந்திருக்கு. இந்த விநாயகர் சிலைகள் அவ்வளோ அருமையா இருக்கு. எல்லா விநாயகர் சிலையுமே இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா குரங்கு சாவடியில சேலம்ல இருக்கு. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுன்னா இன்னும் 10 நாட்கள் இருக்கும் போது இங்க விநாயகர் சிலை பாம்பே மாடல் விநாயகர் சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாம்பே மாடல் விநாயகர் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா 850 ரூபாயில இருந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து குறைபால இருந்து 15,000 20,000 வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறதுக்கு எல்லாமே பாம்பே மாடல் விநாயகர் சிலைகளோட செக்ஷன்ல தான் இருக்கிறீங்க. இங்க எல்லா விநாயகருமே சூப்பரா இருக்கு. நேரா இருக்கிற விநாயகர் பாத்தீங்கன்னா 4 அடி வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 அடி வருது. இது வந்து 15,000 ரூபாய். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 4 அடி 3 அடி 6 அடி இருக்கிறது உள்ளார எல்லாமே வந்து 10,000 10,000 6,000 8,000 வருது. இந்த சைடு பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு விநாயகர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய் 7,500 ரூபாய் சொல்றாங்க. மான் மேல அழகா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது பக்கத்துல மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாமே ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதே மாதிரி கேட்டனால நம்மளுக்கு தராங்க. எல்லாமே விநாயகர் பின்னாடி பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி மாடலு எல்லாம். இது வந்து சோலாப்பூர் மாடல்னு சொன்னாங்க. இது பார்க்கவே அருமையா இருக்கு. கவர் போட்டுக்கெல்லாம் புக் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில இருக்கிற விநாயகர் எல்லாம் பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய். இந்த விநாயகர் வந்து 8,000 ரூபாய். நேரா இருக்க பாத்தீங்களா 3 அடி விநாயகர் 4 அடி விநாயகர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5,500 4,500 வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே சோலாப்பூர் விநாயகர்ஸ். இங்க ராமரை பிரதிபலிக்கும் வகைமா ராமருக்கோட சிலை வச்சிருக்கிற மாதிரி 3 விநாயகர் மாடல்கள், 3மே ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜிகினா டைப்லயும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கலாம் சின்ன வயசுல நம்ம வச்சு கொண்டாடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தராங்க சின்ன பசங்களுக்கு. இந்த விநாயகர் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா புக்கிங்ல இருக்கிறது இந்த கவர் போட்டிருப்பாங்க. புக்கிங் இல்லாததெல்லாம் நம்ம நேரடியாக வாங்கிக்கலாம். இப்ப பசங்க எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலையெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கின சிலையை விட்டு இப்ப அடுத்த சிலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசைக்கு கொண்டாடுற விநாயகர் சதுர்த்திக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோ பிரைஸ்ல இருக்கிற விநாயகர் மாடல்லாம் இங்க சேலம் குரங்கசாவடிக்கு ஐயப்பன் கோவில் பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நீங்க இந்த விநாயகர் பார்க்கலாம். இப்ப வர பசங்க பாத்தீங்களா இவங்க புக் பண்ணிட்டு அடுத்த விநாயகர் மாடல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இப்ப இங்க பாருங்க பக்கத்துலயே இந்த விநாயகர் சிலை ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றும் அந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரேட் வரும் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை அந்த கார்ட்டூன்ல வர விநாயகர் மாதிரிலாம் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. இந்த பீம் நாடகத்துல வர மாதிரி விநாயகர் சிலையும் அருமையா இருக்கு. இது ராஜகணபதி அலங்காரம்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகர் சிலைகளும் ரொம்பவும் சூப்பர் விநாயகரா. அதுக்கப்புறம் மயில் மேல இருக்கிற மாதிரி, அண்ணன் மேல இருக்கிற மாதிரி, சிங்கம் மேல இருக்கிற மாதிரி, நந்தி பகவான் மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் சிலைகளும் பார்க்கவே கண்குள்ள காட்சியா இருக்கும். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குங்க. இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடணும்னா அதுக்கு அவங்க நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜுவல்ஸ் போட்டு அதுக்கு தனி ரேட்டா பண்றாங்க. இது 5,500 ரூபாங்க இந்த சேலை மட்டும். இந்த மாதிரி ஜுவல்ஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா அருமையா இருக்குங்க. அது இல்லாம விநாயகருக்கெல்லாம் நம்ம இப்ப புக் பண்றது ஒரு 1000 ருபீஸ் கொடுத்தோம்னா புக் பண்ணிட்டு நம்ம விநாயகர் எடுக்க வர்றதுக்கு பேலன்ஸ் கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. புக் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விநாயகருக்கும் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளே எடுத்துட்டு போனோம். ஆனா நம்ம வந்து நாம தான் கொண்டு போய்க்கணும். அதான் அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க, நம்ம கொண்டு போய்க்கணும். இந்த விநாயகர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பாம்பே மாடல் விநாயகர். இப்ப இங்க நிறைய சேட்டுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த நம்ம ஊர் மாடல்களும் நடுவுல இருக்கும். அதில் இந்த மான் மேல உட்காந்துட்டு இருக்கிறது அவ்வளோ அருமையா இருக்குங்க. அந்த மான் மேல இது ஒவ்வொரு மான் வகையில இருக்கிற மாதிரி, மயில் மேல இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து பாருங்க.